தமிழ் நியூஸ் நேரலுக்கான முழக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ராஜா தமிழ்மாறன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்றைய தினம் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு விசாரணை வர இருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் மரணம் சம்பந்தமாக விஜய் அவர்கள் நேற்றைய தினம் என்னென்னலாம் பேசினாரு, தன்னுடைய அந்த மேடைகள்ல திமுக தான் முழுசா விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு, டான்ஸ்லாம் ஆடினாரு, அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் தொலைக்காட்சிகள்ல. இன்னைக்கு வழக்கு விசாரணை, நாலா பக்கமும் அவருடைய நெருக்கடி கண்கூடாக தெரிகிறது. ஒரு பக்கம் கரூர் சிபிஐ வழக்கு, மற்றொரு பக்கம் ஜனநாயகன் இன்னும் வரைக்கும் ரிலீஸ் ஆகாம அது தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. விரக்தியின் உச்சத்தில் போய் அந்த படக்குழு வழக்கை வாபஸ் பெற்று முறைப்படி அது சென்சார் போர்டுக்கு சென்று அது மறுஆய்வுக்கு சென்று அது பிறகு அதன் பிறகே அது வந்து ரிலீஸ் ஆகட்டும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து முடிவுக்கு வந்துட்டாங்கிற மாதிரிலாம் தகவல் பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு கூட்டத்தில் தேர்தல் ஒரு தொலைநோக்கு பார்வை, தேர்தல் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களோட கட்சிக்காரங்களுக்கு இந்த மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்ன தெரியுங்களா? ஒரு தொலைநோக்கு பார்வையில் இருக்கக்கூடிய திட்டங்களை சொல்லணும், கொள்கைகளை சொல்லணும். இந்த தமிழ் சமூகம் அப்படிதான் உருவாச்சு. தேர்தல் களங்களை நாம சந்திக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நான் சொல்றேன். இன்ஃபேக்ட் சரியா சொல்லணும்னா நீதி கட்சி காலத்துல இருந்தே நான் சொல்றேன், கொள்கைகளை சொல்லி நமக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை, இழைக்கப்பட்ட அநீதிகளை எதிர்கொள்வதற்கான ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட மாணவர்கள் சேர்ந்துதான் நம்மளுடைய இருமொழி கொள்கைக்காக வழிவகுத்தது. மொழிப்போர் போராட்டமே அப்படி நடந்த ஒரு போராட்டம், மாணவர்கள் முன்னெடுத்தது தான். அதுல இருந்த மாணவர்கள்லாம் உருவானது தான் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது நமக்கு தெரியும். நெடுஞ்செழியன் ஐயா, நம்முடைய பேராசிரியர் கா அன்பழகன், இவங்க எல்லாருமே அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். அவங்கெல்லாம் தான் வந்து பின்னால் கட்சியை பெருமளவு நடத்தினாங்க, திராவிட இயக்கங்களை நடத்தினவங்க. அப்படி கொள்கைகளெல்லாம் பேசாம ஒரு டான்ஸ் ஆடுறதும், இன்னைக்கு வந்து விசிலடிக்க சொல்றதும், எந்த கொள்கைகளும் சொல்லாம எந்த விதமான திட்டங்களையும் சொல்லாம இப்படி நடந்துக்கிறது அரசியலுக்கு சரியா இருக்குமான்னா என்னை பொறுத்த வரைக்கும் 100% சரியில்லை. தவறான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்றாங்க. இது இந்த தேர்தலில் கண்டிப்பா வந்து எதிரொலிக்கும். உறுதியா சொல்றேன், எந்த விதத்திலும் இது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படாத ஒரு கூட்டமாக தான் இருக்காங்க இவங்க. ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி இவங்க சொல்லுகிறது எல்லாமே வந்து நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இந்த அணுகுமுறை மக்கள் ரசிக்க மாட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இது காலப்போக்கில் இந்த தேர்தலுக்கு பிறகு தாவேகா ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சு அவங்கவுங்க வேலையை பார்க்குற நிலைமைக்கு போயிடும். ஏன்னா கொள்கையை பேசுவதற்கு கொள்கையால் உருவான கூட்டணி இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நாவலர் நெடுஞ்செழியன் சொன்னேன், பேராசிரியர் அன்பழகன் ஐயா சொன்னேன், இவங்கெல்லாம் கட்சியை உருவாக்குனாங்கன்னு சொன்னேன். இந்த கட்சியில் வந்து சேர்ந்தவங்களை வச்சு பார்த்தே சொல்லிடலாம். கேடி நிர்மல்குமார், பாரதிய ஜனதா, அதிமுக இப்படி 2 கட்சிக்கு போயிட்டு பிழைப்பு தேடி தன்னை நல நிறுத்திக்கிறதுக்காக இந்த கட்சிக்குள்ள வந்த மாதிரி தான் இருக்கு. ஆதவ அர்ஜுனா விசிகேல இருந்து இங்க வந்து நின்றுக்கிட்டாரு. நீங்க சம்பத் அவர்கள் திமுக, அதுக்கப்புறம் டிடிவி தினகரன், நடுவில் அதிமுக, இப்படி போயிட்டு மறுபடி திமுக, மறுபடி இப்ப தாவேகா. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகல இருந்து அங்க எக்ஸ்பைரி ஆன பிறகு தாவேகால வந்து சேர்றாரு. இவர்கள் எல்லாருமே ஒரு மையப்புள்ளியில சேரணும்னா ஒரு ஒத்த கருத்து இருந்து சேர்ந்திருந்தா கூட ஒரு அர்த்தம் இருக்கு. இவர்கள் எல்லாருமே வந்து அந்தந்த கட்சியிலிருந்து அரசியல் கழிவுகளாக வெளியே தள்ளப்பட்டவர்கள். இவர்களால இந்த கட்சிக்கு, இந்த இனத்துக்கு ஒரு கொள்கை பேசுகின்றவர்களாக இவங்க இல்லை. தன்னோட நிலைப்பாடை தொடர்ந்து மாத்திக்கிட்டு வந்தவங்க, அந்த கட்சிக்குள்ள செல்வாக்கு இழந்தவங்க, மக்கள் இவர்களை ஏற்கவே இல்லை. இப்படிப்பட்டவர்களை எப்படி கொண்டு வந்து இந்த தாவேகாங்கிற ஒரு கட்சிக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா இது மிகப்பெரிய முரணா இருக்கு. விஜய் புகழ் பாடுவதற்காக ஒரு சின்ன கூட்டமா வந்து சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு அவங்கவுங்க பர்சனல் அஜெண்டா தான் முக்கியமே ஒழிய தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு ஒரு திட்டம் அறிவிக்கிற அளவுக்கு இவங்க யாருமே இல்லையே. அப்ப இவர்கள் நடத்துகின்ற கூட்டம் ஒரு என்ன சொல்றது, ஒரு சர்க்கஸ் டென்ட் போட்ட மாதிரி தானே இருக்கு. ஒரு பக்கம் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நகைச்சுவையாளர்கள் எல்லாம் ஆளாளுக்கு ஒரு கோமாளித்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தானே பண்றாங்க.
அவங்களுடைய கடந்த கால கூட்டங்களும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. உச்சகட்ட கோமாளியா விஜய் அவர்கள் டான்ஸ் ஆடிட்டு போறாரு. நீங்க என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய போறோம்னு நீங்க சொல்லல. எப்படி இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்த போறீங்கன்னு சொல்லல. இவனுடைய எதிர்காலத்துக்கு நீங்க எந்த விதமான உத்தரவாதத்தை கொடுக்க போறீங்கிறத பத்தி பேசல. கடந்த காலங்கள்ல இந்த இளைஞர்கள் நலனுக்காக நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு உங்களால எதுவும் சொல்ல முடியல. அப்பப்ப திடீர்னு வர்றீங்க, கேட்டா என்ன சொல்றீங்க, வெளியவான்னு சொல்றோன்னு சொல்லி கூப்பிடுறாங்கிறீங்க. என்னங்க நடக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் மயப்படுத்தப்படுவது அந்த இளைஞர்கள் மட்டுமல்ல, விஜயே அரசியல் மயப்படுத்தப்பட்டாலே ஒழிய அவர் எந்த ரூபத்திலையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்பாங்களான்னா ஏற்க மாட்டாங்க. நீங்க பல முறை என்கிட்ட சுட்டி காட்டினது அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அந்த வழக்கை சுட்டி காட்டி சிபிஐ மற்றும் பாஜகவோட தன்மையை நீங்க வந்து விளக்கிருக்கீங்க. முடிவுக்கு வராது, அதை வச்சு அவங்க அரசியல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. இப்பவும் சொல்றேன், இந்த வழக்குல நான் இன்று நடக்கக்கூடிய இந்த விசாரணையில சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகாது. கேஸ் ட்ரையலுக்கு வராது. ஏன்னா விசாரணை நடத்த வேண்டியதுக்கு டைம் தான் கேட்பாங்க. ஆனா ஏற்கனவே அறிவுறுத்தியதாகவும் என்ன வேணாலும் ஒருத்தட்டும் உடனே தாக்கல் செய்யுங்க அறிக்கை அப்படின்னு சொல்லி வாய்ப்பே இல்ல. அதே சுப்ரீம் கோர்ட் தான் வந்து ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை வந்து நியமிச்சாங்க. மாசம் நீங்க ஒரு அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒன்றிய அரசினுடைய நாடகம், நடிப்பு. நியாயம் மாதிரி செய்வாங்க, அவ்வளவுதான். நியாயம் இருக்கவே இருக்காது சார். இப்போ நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு வந்து பாஜக விஜயை வந்து ஆட்டி படைத்தது என்று. இந்த ஜனநாயகன் விவகாரத்தை எடுத்துக்குவோம். சென்னை உயர்நீதிமன்றத்துல அது மேல்முறையீட்டு செல்வதற்கு குறிப்பாக சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் ஆஜரானார். அதில் நடந்த தவறை நான் சுட்டி காட்டுறேன். சென்சார் போர்டு என்ன சொன்னாங்கன்னா அப்பலேட் ட்ரிபியூனலுக்கு போங்கன்னு தான் சொன்னாங்க. உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அப்பலேட் ட்ரிபியூனலுக்கு போய் இவங்க பிரசன்ட் பண்ணிட்டு என்ன கட் பண்ண சொன்னாலும் கட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ண பண்ணிருக்கலாம். இவனுக்கு யார் தூக்கிட்டு கேஸுக்கு கோர்ட்டுக்கு ஓட சொல்லி சொன்னது? அடிப்படையிலே ஒரு விளம்பரம், படத்துக்கு ஹைப் கிரியேட் பண்ணணும்னு இவங்களா உருவாக்கி தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிட்டது அது. இதை வெளியே சொல்றாங்களா? சென்சார் போர்டு என்ன உங்களுக்கு தெரியுமில்ல? சென்சார் போர்டு என்ன சொன்னுச்சு? ரிவ்யூ கமிட்டிக்கு போங்கன்னு. ரிவ்யூ கமிட்டினா என்ன? மறுசீராய்வு. நீங்க ரிவ்யூ பாருங்க, மறுபடியும் போய் இந்த படத்தை போட்டு பாருங்க, நாங்க சொன்னதெல்லாம் சரியான்னு பாருங்க, அடிஷனல் கட்ஸ் இருந்தா சொல்லுங்க, அந்த கட்டெல்லாம் எடுத்துருங்க. பராசக்தி ரிலீஸ் ஆச்சு இல்ல, கட்ஸோட தானே ரிலீஸ் ஆச்சு. அவங்க எங்கெல்லாம் வாய்ஸ் நீங்க கட் பண்ணுங்க, நாங்களா கட் பண்ணிட்டோம். தீ பரவட்டும்னா நீதி பரவட்டும்னு மாத்துங்க, நாங்க மாத்தினோம். நமக்கு அப்ஜெக்டிவ் என்ன? படம் ரிலீஸ் ஆகணும், செய்தியை நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு ஒரு நோக்கம் இருந்துச்சு. இவருக்கும் அது மாதிரி ஒரு நோக்கம் இருந்திருந்துன்னு சொல்லி சொன்னா, இவருடைய படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி இருந்ததுன்னா இவரு பாட்டு ரிவ்யூ கமிட்டியில போய் பிரசன்டேஷனை பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிருந்தா எதுக்கு சார் இதெல்லாம் வரப்போகுது? நீங்க டச் பண்றீங்க, கமர்ஷியல் நோக்கம் இருக்குன்றீங்க. 100%. இவங்க சில்லறதனை போகாது சார். நீங்க 200 கோடி விட்டுட்டு வராருன்னு சொல்லி சொல்றீங்களே, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இவர் நடிக்க மாட்டாருங்கிறதுக்கு, திரும்ப நடிக்க மாட்டாருங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையவே கிடையாது. எழுதி வச்சுங்க, இந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்ச பிறகு மறுபடியும் படம் நடிப்பார். இது நடக்கத்தான் போகுது, பார்க்க தான் போறோம். இது முடிவல்ல. இந்த வழக்கு முடிய போகுதுன்னா முடிய போறது இல்ல. ஃபைல் ஆகுமா ஆகாது. இப்ப எனக்கு என்ன கேள்வி சார், நேஷனல் ஹெரால்டு போன்ற வழக்குகள்லாம் முக்கியமான சமயத்துல வந்து ராகுல் காந்தி, அம்மையார் சோனியா காந்தி, இன்னும் பலர் யாரெல்லாம் அதுல வந்து சேர்க்கப்பட்டிருக்கார்களோ அவர்கள் எல்லாம் முக்கியமான சமயங்கள்ல வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து வழக்காடு வந்து ஆஜராகலாம் வச்சாங்க. அந்த மாதிரி அலைக்கழிக்க வச்சாங்க. ராகுல் காந்தி அவர்கள் என்னுடைய நினைவு சரியா இருந்தால் 2015 அந்த 5 மாநில தேர்தலின் போதெல்லாம் அவர் கடுமையா ரியாக்டே பண்ணாரு. அப்படி ரியாக்ட் பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது. என்னை வந்து திட்டமிட்டே இப்படி முடக்க பாக்குறீங்க, என்னை வந்து கோர்ட்டு படிவாசல்ல ஏற வைக்கிறீங்க, இது ஒண்ணுமே இல்லாத கேஸ், நேஷனல் ஹெரால்டு கேஸ்ன்னு சொல்லி அப்படி நம்ம அதை பார்த்தோம். இப்போ விஜய் அவர்களை இப்போ தேர்தல் சமயம் இதுதான் ரொம்பவே சூடான சமயம். அவர் களத்துக்கு போகிறேன்னு சொல்லி வேலூருக்கு அநேகமா 5ஆம் தேதி அவர் வந்து இது கேட்டிருக்காரு, அனுமதி கேட்டிருக்கிறாரு. இந்த சமயத்துல இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அவரை வந்து ஆஜர்படுத்துவதற்கோ அல்ல அவர் அலைக்கழிக்க வைக்கிறதுக்கோ டெல்லிக்கு திருப்பி வாங்க அப்படின்னு அதெல்லாம் நடக்குங்க. அவர் வந்து அவங்க சொல்றதை கேட்கணும். அதை தவிர வேற அஜெண்டா இருக்கா? தேர்தல் முடிகின்ற வரை விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா என்ன சொல்லுகிறதோ அதை கேட்பதற்காக, அதை கேட்டு நடந்தாலே ஒழிய அவருக்கு எந்த ரிலாக்ஸேஷனும் கிடைக்காது. நான் சொல்றது ரிலாக்ஸேஷன், கேஸ்ல இருந்து விடுவிக்கப்பட மாட்டார். வாழ்நாள் முழுக்க அந்த கேஸ் பாரதிய ஜனதா இருக்கின்றவரை அந்த வழக்கு நடந்து கொண்டு தான் இருக்கும்.
அந்த வழக்கில் தீர்ப்பு வரவே வராது. எப்படி அன்புமணி அவர்களுக்கு வரவில்லையோ, எப்படி டிடிவி தினகரன் அவர்களுக்கு வரவில்லையோ, எப்படி மற்ற தலைவர்கள் அதாவது பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்ந்த இந்திய தலைவர்கள் மற்ற கட்சியில் இருந்தவர்கள் எல்லாரும் எப்படி அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள போய் கிளீனா வந்தாங்களோ அவங்க யாருக்குமே கேஸ் முடியல. நீங்க சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு கேஸ் முடியல சிபிஐல, நிதிஷ்குமார் அவர்களுக்கு இன்னும் கேஸ் முடியல, எல்லாருக்குமே கேஸ் பெண்டிங்ல இருக்கு. முடியவே முடியாது. அவங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தான், மிரட்டுறது ஒண்ணுதான் அவங்களுக்கு வழக்கம். மக்கள் நம்பிக்கையை பெறவே மாட்டாங்க. இந்த மாதிரி ரீஜனல் லீடர்ஸை மிரட்டி கைக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த லீடர் மூலியமா ஆட்சியை பிடிச்சுக்கிட்டு இந்த மக்களை ஆண்டுகிட்டு இருக்கிற வழக்கம் வந்து அவங்களுக்கு உண்டு. அதுதான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை இங்க முயற்சி எடுக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை தோக்கடிக்கிறதுக்கு அவர் ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. அவரை தீய சக்தின்னு சொல்லுங்கிறாங்க. அவன் சொல்றான், அவ்வளவுதானே. அது வந்து சாவி கொடுக்கப்பட்ட ஒரு பொம்மை. இன்னும் பல நெருக்கடிகள் கொடுக்கப்படும். கண்டிப்பா அவர் தேர்தலில் நீங்க கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது. எப்படி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பீகார்ல வந்து கண்டெஸ்ட் பண்ணாம கடைசி நேரத்துல வித்ட்ரா பண்ணாரோ அந்த மாதிரி இவரையும் பண்ண வைப்பாங்கிற ஒரு அது என்ன வேணாலும் செய்வாங்க. பாரதிய ஜனதாக்கு இதுதான் எத்திக்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குன்னா நமக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கும், நமக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும், நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். வரம்பு மீறி நம்ம வந்து செயல்படக்கூடாது, இப்படியெல்லாம் தவறாக நடந்துக்க கூடாது அப்படிங்கிறது தமிழர் மரபிலே இருக்கக்கூடிய விஷயம். அதை பின்பற்றுகின்ற கட்சி தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க பாரதிய ஜனதாக்கு எத்திக்ஸே இல்லாத ஒரு பார்ட்டி இந்தியாவில் சொல்லணும்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், எதுவுமே தப்பு கிடையாது, எப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை வேணா கூட செய்யலாம், அப்படி ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அது பாரதிய ஜனதா கட்சி தான். அதனால யாரை எப்படி வேணாலும் மிரட்டலாம், எந்த டூல் கிடைக்கணும் மட்டும் பாரவனை மிரட்டுறதுக்கு. அப்படிப்பட்ட கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. இந்த நாட்டினுடைய கேடு, இந்த நாட்டினுடைய சாபம் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டு இருப்பது. இல்ல கடுமையான விமர்சனம் எல்லாம் வைக்கிறீங்க, எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்னு சொல்லி. திராவிட முன்னேற்ற கழகமும் வெற்றிக்காக வியூகங்கள் வகுப்பது உண்டு. பட்டி ஃபார்முலான்னு உங்களை பார்த்து சொன்னாங்க, திருமங்கலம் ஃபார்முலான்னு சொன்னாங்க. அப்ப நீங்களும் இப்போ எந்த எல்லைக்கும் போவீங்க தேர்தல்? நாங்க கொள்கை தான் பேசுறோம், நாங்க தமிழர் நலன் தான் பேசுறோம், தமிழ் மொழியை பாதுகாக்கணும்னு தான் நினைக்கிறோம். எங்க இன அடையாளம், நம்முடைய தமிழர்களுடைய இன அடையாளம் அழிக்கப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். அதுவும் எத்திக்கலா தான் நம்ம சொல்றோம். நம்ம சமூகத்துக்கு விழிப்புணர்வு தான் கொடுக்குறோம், பகுத்தறிவு தான் புகட்டுறோம். அன்எத்திக்கல் பிராக்டிசஸ்க்குள்ள திராவிட முன்னேற்ற கழகம் போனதே கிடையாது, போற வழக்கமும் கிடையாது. தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய காலங்கள்ல கொள்கை தான் பேசியிருப்பார், தேர்தல் வெற்றி தோல்வியை பத்தி அவர் கவலைப்பட்டது இல்லை. இதுல எனக்கு இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான இன்னொரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு காலையில அதிமுகவினுடைய பொருளாளர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கொடுத்த ஒரு பிரஸ் மீட். அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க கொள்கை எதிரி, பாசிச கட்சி அப்படிலாம் நீங்க வந்து பாஜகவை சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா நீங்க டெல்லிக்கு விசாரணைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்களை தான் நீங்க உள்ள கட்சின்னு சொல்றீங்க, பாஜகவை நீங்க அதுக்கப்புறம் நீங்க விமர்சனமே பண்ணலையே ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியை தம்பி விஜய் தான் வந்து விளக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் பிரஸ் மீட் வந்து கொடுத்திருக்கிறாரு. என்ன சொல்ல வர்றாரு? இல்ல அதிமுக என்ன பயம் ஆயிடுச்சு இப்பன்னா, அவங்க கட்சியில இருக்கக்கூடியதான் பெரும் சாரார் வந்து பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணி வச்சதை பிடிக்காத காரணத்தினால ஒரு பெரும் சாரார் வந்து விஜய் நோக்கி நகர்றாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு இருக்கு. ஸோ அதை நோக்கி நகரக்கூடாதுங்கிறதுக்காக வந்து விஜய் ஒரு எதிரியா பாவிக்கிற மனநிலையை இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. இதே ரெண்டு கொடியை பார்த்துட்டு பழனிசாமி பாத்தீங்களா கிரீன் சிக்னல் வந்துருச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டோம்னாரு. எந்த பிள்ளையாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். அதை பார்த்து புலகாகிதம் பட்டுக்கிட்டாரு. அப்ப அன்னைக்கு இருந்த மனநிலை என்ன, இன்னைக்கு அவரே தான் சொல்றாரு 41 பேர் செத்தப்பா வரலங்கிறாரு. செங்கோட்டையன் ஒரு பக்கம் கேட்கிறாரு, 13 பேரை சுட்டு கொண்டப்ப நீ போனியான்னு கேட்கிறாரு. அந்த அமைச்சரவையில் இருந்தவர். அப்படி அக்கறை இருந்தா மகராசன் இவரு போய் கேட்டு வந்திருக்க வேண்டியதானே, இன்னைக்கு வந்து பேசுறவரு. அப்ப இந்த விமர்சனங்கள் எல்லாம் வந்து எடுபடாது. அவங்களுக்கான பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகக்கு அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாலும் ஒரு சாரார் வந்து விஜய் நோக்கி நகர்ந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருக்கு. அது உண்மை. அதை சரி பண்ணுவதற்காக வந்து அவரை சார்ஜ் பண்ணி பேசுறது போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அணையை கட்டி வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக தொடர்ந்து விஜய் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கூட திரு டி.கே. இளங்கோவன் அவர்கள் என்ன பேட்டி கொடுக்குறாரு, நாங்க விஜயை புறக்கணிக்கிறோம், அவர் நாங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. நானே என்ன சொன்னேன், கோமாளி தானே சொன்னேன், சீரியஸ் சப்ஜெக்டா எடுத்துக்கலையே. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யார் போட்டினா கொள்கை பேசுகின்றவர்கள். ஆனா விஜய் என்ன சொல்றாரு, டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்றாரு.
அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க. ம். இந்த விவேக் ஒரு படத்துல சொல்லுவார், எனக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் தெரியும், எனக்கு கமிஷனர் தெரியும் பாரு, ஆனா அவருக்கு தான் என்ன தெரியாதும்பாரு. அது மாதிரி தான் அதெல்லாம். ம். நீ திமுக எதிரின்னு சொல்லிக்கலாம். சிஎம் கூட நான் ராத்திரி தூங்கி திடீர்னு எழுப்புனா கூட அவர் விசில் சின்னத்துல தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசுறாரு. இல்ல, அவர் என்ன வேணாலும் பேசிட்டுங்க. நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேனே, ம். எனக்கு கமிஷனரை தெரியும், ம். ஆனா கமிஷனருக்கு தான் என்ன தெரியாது. ஓ. அந்த கான்செப்ட் தான் அது எல்லாமே. ஓஹோ. அதனால அதை சீரியஸ் சப்ஜெக்டா நான் ஹேண்டில் பண்ண விரும்பல. ஓகே. இந்த தமிழ் இனத்தினுடைய தமிழ் இனம் சாதாரண இனம் இல்லைங்க. ம். நீங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்ட நாள் முதல் தன்னோட கொள்கைகளிலிருந்து மாறாம நிக்கிற ஒரே கட்சி தாங்க. இதனுடைய பலமே இதனுடைய கொள்கைகள். Okay. கொள்கைகள் என்ன? இந்த இனத்தினுடைய நலன், இந்த மொழி பாதுகாக்கப்படணும். திரும்ப திரும்ப இதான நாங்க சொல்லிக்கிட்டே வர்றோம். இதுல தான் நாங்க மாறி இருக்கோமா? ம். எங்கேயாவது தடமாறி போயிருக்கோமா? இல்லையே. ஓகே. அதற்கு நல்லது செய்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருப்போம். அப்படிப்பட்ட விஷயங்களை ஒருவேளை விஜய் பேசினார்னா யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அவருக்கு வாழ்நாள்ல தெரியவும் தெரியாது, அவர் பேச போறதும் இல்லை. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.